இன்னைக்கு சினி நியூஸ் அப்டேட்ஸ்ல நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. நடிகர் நானி மற்றும் எஸ்.ஜே. சூர்யா நடிப்பில் அடுத்த படம் சூர்யா சாட்டர்டே. படம் ஆகஸ்ட் 29ஆம் தேதி பேன் இண்டியா லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுது. சென்சார் போர்டு இந்த படத்துக்கு U/A சான்றிதழ் வழங்கியிருக்கிறதா அஃபிஷியலா தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கிராண்ட் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஹைதராபாத்ல நடந்துகிட்டு இருக்கு. கமிங் ஆகஸ்ட் 29ஆம் தேதி படம் தமிழ்லையும் தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதா அறிவிச்சிருக்காங்க. இப்போ தமிழில் கூட இந்த படத்தோட ஃபுல் ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நடிகர் ஹிப்ஹாப் ஆதி அவர்களே மியூசிக் கம்போஸ் பண்ணி படத்தை இயக்கி நடித்து அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் கடைசி உலகப்போர். இந்த படத்துல இருந்து 3 சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யூடியூப்ல. படம் செப்டம்பர் மாதத்தில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இப்போ இவருடைய மியூசிக்ல அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க கடைசி உலகப்போர் படத்தோட 3 சாங்குமே யூடியூப்ல ட்ரெண்டிங்ல இருக்கு. இவரே இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணி மியூசிக் கம்போஸ் பண்ணி படத்தை டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. படம் செப்டம்பர் மாதத்தில் எந்த தேதியில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகர் சிவகார்த்திகனோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க அமரன் படத்தோட தெலுங்கு தியேட்டரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் சுரேஷ் வாங்கியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. படம் அக்டோபர் 31ஆம் தேதி தீபாவளி முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்தோட தெலுங்கு தியேட்டரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் யாரும் வாங்கியிருக்காங்கன்னு அஃபிஷியலா அறிவிச்சிருக்காங்க. டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமியோட இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல இப்போ இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடக்குது. சிவகார்த்திகன் சாய் பல்லவி நடிப்பில் அடுத்ததா இந்த படத்துல இருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட்ஸ் எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட தெலுங்கு தியேட்டரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் ரேஷத் மூவிஸ் வாங்கியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் அருள்நிதி நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன டிமாண்டி காலனி 2 படத்துல இருந்து அஃபிஷியல் டெலிட்டட் சீன் 1 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் அஜய் ஞானமுத்தோட இயக்கத்தில் அருள்நிதி மற்றும் பிரியா பவானி சங்கர் நடித்து இப்போ ஹாரர் படமாக தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகுது. டிமாண்டி காலனி 2 படத்துலேருந்து யூடியூப்பில் அஃபிஷியலாக டெலிட்டட் சீன் 1 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் மாரி செல்வராஜோட இயக்கத்தில் வாழைப்படம் பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்துருக்கு. டைரக்டர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு இப்போ இந்த படம் தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகுது. இப்போ இவர் இயக்கிக்கிட்டு இருக்க படம் துருவ் விக்ரம வச்சு பைசான் படத்தை இயக்கிக்கிட்டு இருக்காரு. பைசான் படத்தோட ஷூட்டிங்ஸ் முடிகிற ஸ்டேஜில் இருக்கு. இப்போ இந்த படத்துக்கு அடுத்ததா டைரக்டர் மாரி செல்வராஜ் அவர்கள் தனுஷோட ப்ராஜெக்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்காரு. தனுஷ் மற்றும் மாரி செல்வராஜோட காம்போல ஏற்கனவே கர்ணன் படம் வெளியாகி இருந்தது. ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் தனுஷ் அவர்களே ப்ரொடியூஸ் பண்ணுற மாரி செல்வராஜ் மற்றும் தனுஷ் ப்ராஜெக்ட் பைசான் படத்துக்கு அடுத்ததா டைரக்டர் மாரி செல்வராஜ் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்காரு. அதுக்கு அடுத்ததா வேணும்னா ரஜினிகாந்தை வச்சு இயக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தளபதி விஜயோட நடிப்பில் அடுத்ததா தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க கோட் படத்துல இருந்து அஃபிஷியல் ஸ்டில்ஸ் எல்லாம் ப்ரொடியூசர் அர்ச்சனா கால்பத்தி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டில்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே மாசா இருக்கு. டிஏஜிங் இதில் சூப்பராக சூட் ஆகியிருக்கு. படம் பெரிய லெவலில் எதிர்பார்ப்போட செப்டம்பர் 5 தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இப்போ இந்த ஸ்டில்ஸ் எல்லாம் அஃபிஷியலாக படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் தனுஷோட இயக்கத்தில் அடுத்த படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். ரீசெண்டாக நம்ம சேனலில் போட்ட வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் சிங்கிள் கமிங் சூன் தான் அறிவிச்சிட்டு இருக்காங்களே தவிர எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்ற அறிவிப்பு வெளியாகலன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அஃபிஷியலாகவே ஃபர்ஸ்ட் சிங்கிள் கோல்டன் ஸ்பேரோன்ற டைட்டிலில் சாங் கமிங் சூன்னு ஜிவி பிரகாஷ் மற்றும் தனுஷ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தனுஷ் மற்றும் ஜிவி பிரகாஷோட காம்போல நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் அப்கமிங்காக தனுஷ் அவர்களே டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் கமிங் சூன்னு சாங்கோட டைட்டிலை வெளியிட்டிருக்காங்க. சாங் எப்போ வெளியாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகர் பிரபுதேவா மற்றும் வேதிகா நடிப்பில் அடுத்த படம் பேட்டா ரேப். பேட்டா ரேப் படத்தோட தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரிலீஸ் ரைட்ஸ் சஃபாரி ஸ்டுடியோஸ் வாங்கியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. டைரக்டர் எஸ்.ஜே. சீனுவோட இயக்கத்தில் இமானோட மியூசிக்கில் படம் கமிங் சூன் இன் தியேட்டர்னு அறிவிச்சு இப்போ இந்த படத்தோட தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரிலீஸ் ரைட்ஸ் சஃபாரி ஸ்டுடியோஸ் வாங்கியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. டைரக்டர் சுசீந்திரனோட இயக்கத்தில் அடுத்த படம் 2K லவ் ஸ்டோரி. டி இமான் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போ 2K லவ் ஸ்டோரி படத்தோட ஃபுல் ஷூட்டிங்ஸ் எடுத்து முடிச்சுட்டு தான் படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. கங்கனா ரானட் அவங்களே இயக்கி எமர்ஜென்சி படம் அப்கமிங்காக செப்டம்பர் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இப்போ இந்த படத்துலேருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 26ஆம் தேதி எமர்ஜென்சி படத்துலேருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க.
இந்திரா காந்தியோட பயோகிராஃபி தான் படமா டைரக்டர் கங்கனா ரானட்டே இயக்கி நடிச்சிருக்காங்க. படம் இப்போதைக்கு இந்தியால மட்டும் கம்மிங் செப்டம்பர் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இந்த படத்துக்கு ஜிபி பிரகாஷ் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. நடிகர் சதீஷ் அவர்கள் லீடா நடிச்சு சட்டம் என் கையில் படத்தோட அபிஷியல் ரிலீஸ் தேதி அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு வெளியிடுறதா அறிவிச்சிருக்காங்க. நாளைக்கு ரிலீஸ் தேதி எத்தனை மணிக்கு அறிவிக்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சதீஷ் அவர்கள் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. படம் கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் படமா இருக்கும். நம்ம சேனல்ல ரீசெண்டா போட்ட வீடியோல தெரிவிச்சிருந்தேன், உபேந்திரா அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படத்துல ஒன் ஆஃப் த கதாபாத்திரம் நடிக்கிறதுக்கு கமிட் ஆயிருக்கிறதா நியூஸ் வந்திருந்தது, நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரிவிச்சிருந்தோம். இப்போ அஃபிஷியலா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து உபேந்திரா மற்றும் நடிகர் ரஜினிகாந்த் இருக்கிற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில் ஒன்று வெளியாகிருக்கு. டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அனிருத் மியூசிக்கில் கூலி படத்தோட ஷூட்டிங்ஸ் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கன்னட நடிகர் உபேந்திரா அவர்கள் கூலி படத்தில் ஒன் ஆஃப் த கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. நடிகர் அஜித்குமாரோட நடிப்பில் அப்கமிங்கான படத்தில் ஒன்று குட் பேட் அக்லி படம் 2025 பொங்கலுக்கு ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. டைரக்டர் அதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட ஹைதராபாத் ஷெடியூல் சாங்ஸோட முடிச்சிருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து இந்த இமேஜஸ், டைரக்டர், கோ டைரக்டர் மற்றும் கொரியோகிராஃபர் இருக்கிற மாதிரி ஸ்டில்ஸ் வெளியாகிருக்கு. மலையாள நடிகர் தொவினோ தாமஸ் நடிப்பில் அடுத்த படம் ARM. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் நாளைக்கு வெளியாகிறதா இருக்கு. படம் ஓணம் முன்னிட்டு ரிலீஸ் பண்றாங்க. தொவினோ தாமஸ், கீர்த்தி செட்டி, ஐஸ்வர்யா ராஜேஷ்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் நாளைக்கு யூடியூப்ல வெளியாகுது.